Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்னைக்கு வீடியோல 15 இயர்ஸ் கேர்ளுக்கு ஒரு கவுன் பட்டு புடவையில இருந்து ஸ்டிட்ச் பண்ணிருக்கோம். டாப் பார்ட் கட்டிங் அண்ட் பேக் பார்ட்ல எப்படி பேப்பர் பேஸ்டிங் வச்சு நெக் டிசைன் பண்றது, ஃப்ரண்ட்ல பார்ட் டிசைன் வச்சு கான்ட்ராஸ்டா எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஐ பட்டன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. பாட்டம் பார்ட் அண்ட் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாட்டம் பார்ட்டுக்கு 3 மீட்டர் ஃபேப்ரிக் கட் பண்ணியிருக்கேன் சாரியிலிருந்து. எட்ஜஸில் ஒரு 1 இன்ச் மட்டும் விட்டுட்டு 2 இன்ச்சஸாக ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். செகண்ட் ப்ளீட் வைக்கும்போது ஃபஸ்ட் ப்ளீட்க்கு ஈக்குவலாக உள்ள கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கீழே வரைக்கும் கிளாத் ஒரே மாதிரி இருக்கும். மடிப்பு அழகாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி வரும் அந்த ப்ளீட்ஸுக்கு. நான் வந்து 2 இன்ச்சாக வச்சு எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா சாரீ ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதனால 3 மீட்டர்ஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் நார்மலாக எப்பவும் போல் வச்சுருக்கேன். 3 மீட்டர் கிளாத்தும் ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துட்டேன். இப்போ லைனிங் கிளாத்தையும் ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். இதே மாதிரி லைனிங் கிளாத்லேயும் ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் விட்டுட்டு லைனாக ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். இது எனக்கு லைனிங் கிளாத் வந்து 2.5 மீட்டர் தான், ஸோ கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்லேயும் லைனிங் கிளாத்லேயும் இந்த ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் டோட்டலாக 38 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன். அப்போ தான் நான் டாப் பார்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைனிங் கிளாத்தில் ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். டாப் பார்ட்டில் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். சாரியில் ஃபுல்லாக ஜரியாக இருக்கிறதுனால பிரிஞ்சு வருது, ஸோ இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான். பேக் பார்ட்டில் லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஷோல்டர் இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறதுக்காக பேக் பார்ட்டில் ஆர்ம் ஹோல் கிட்ட மட்டும் பிரித்து விட்டுருக்கேன். பேக் பார்ட்டோட லைனிங் கிளாத்தை ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மேலே வச்சுட்டு மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணினோம்னா இன்விசிபிளாக ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிடலாம். எந்த ரா எட்ஜஸும் வெளியே தெரியாது, நீட்டாகவும் இருக்கும். இப்போது ஒரு ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக் பார்ட்டில் இருக்க நெக் டிசைன் வழியாக இன்னொரு ஷோல்டர் வரைக்கும் டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் நான் இப்போ வந்துட்டு பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறேன் இந்த கவுனுக்கு. ஸோ நம்ம நார்மல் ஸ்லீவ் பேட்டர்னை நான் நியூஸ் பேப்பரில் போட்டு எடுத்துக்கிறேன். 1/2 இன்ச் ஸ்லீவ் ரவுண்டில் விட்டுட்டேன். ஸ்லீவோட ஹைட் 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் கேப் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 7 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச் மார்ஜின்காக வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்ட் 5 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச் மார்ஜினுக்கு. ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம நார்மலாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அதுக்கு தான் பேட்டர்ன் போட்டிருக்கேன். இப்போ கட் பண்ண பேட்டர்னை கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்டட் சைடில் ஸ்லீவ் பேட்டர்னை வச்சுக்கலாம். ஹைட்டில் மட்டும் ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்டை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் நம்ம ஸ்லீவ் பேட்டர்னை அப்படியே மேலே தூக்கி வச்சுட்டு அவுட்டர் லைனை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறோம். அதுக்காக ஸ்லீவ் ரவுண்ட்லேயும் ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேயும் ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் சைடில் இருந்து 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் கட் பண்ணிக்கலாம். இந்த 4 இன்ச் மார்க்குக்கு நடுவில் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வைக்கலாம். ப்ளீட்ஸ் நல்லா சின்ன சின்னதாக வச்சோம்னா பஃப் ஸ்லீவ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இன்னொரு சைட்லேயும் இதே மாதிரி அந்த 4 இன்ச்சுக்கு கேப் நடுவில் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஸ்லீவ் ரவுண்டில் நான் சாரியோட பார்டரையே கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்லீவ் ரவுண்டுக்கு எனக்கு 15 இன்ச்சுக்கு பார்டரை கட் பண்ணிக்கிறேன். பார்டருக்கு லைனிங் கிளாத் கட் பண்ணிக்கலாம். பார்டரோட ரைட் சைடில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு ஒரு எட்ஜில் மட்டும் 0.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். த்ரீ இன்ச்சுக்கு எனக்கு பார்டர் இருந்தால் போதும். ஸோ ஸ்டிச்சிங்க்கு ஒரு 0.5 இன்ச் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங் கிளாத்தை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். பார்டரில் கட் பண்ணல, அது ஃபுல்லாக ஜரியாக இருக்கறனால நான் அப்படியே மடித்து வச்சு அடிச்சுக்க போகிறேன்.
இப்போது ஸ்லீவ் ரவுண்டில் ஒரு 0.5 இன்ச்சுக்கு ஸ்லோப்பாக லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். இது எந்த மாதிரியான பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிங்கனாலும் இந்த ஸ்லோப் லைன் கட் பண்ணணும். அப்போ தான் ஆர்ம் ஹோல் கிட்ட அண்டர் ஆர்ம் கிட்ட வந்துட்டு தொங்காமல் இருக்கும். ஸ்லீவோட ராங் சைடில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு ஒரு 0.5 இன்ச் டிஸ்டன்ஸில் அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் டர்ன் பண்ணிடலாம். த்ரீ இன்ச்சுக்கு பார்டர் வேணும். அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டிங் மேலேயே அந்த எட்ஜஸ்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ண பேட்டர்னை வச்சு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை மட்டும் கட் பண்ணிடலாம். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்லீவோட ஒரு சைடை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஸ்லீவ் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும். நல்ல ஒரு பஃப்பான ஸ்லீவ் கொடுக்கும். இந்த பட்டு பாவாடை சட்டை கவுனுக்கெல்லாம் இந்த ஸ்லீவ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது டாப் பார்ட்டில் ஒரு சைடில் மட்டும் சைட் ஜாயின் பண்ணிடலாம் ஒரு 3/4 இன்ச்சுக்கு. ஏன்னா நம்ம பாட்டமை ரெண்டாக கட் பண்ணலை. ஃபுல் லென்த்து 3 மீட்டர்ஸையும் அப்படியே ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நம்ம இங்கே டாப் பார்ட்டில் ஒரு சைடை ஜாயின் பண்ணோம்னா தான் அது அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டாப் பார்ட்டை 3/4 இன்ச்சுக்கு ஒரு சைடில் மட்டும் சைட் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ டோட்டலாக டாப் பார்ட்டோட வித் பார்த்திங்கன்னா 19 இன்ச் இருக்குது. 38 இன்ச்சு டோட்டலாக. அப்போ அதே மாதிரி பாட்டமும் அந்தளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக. டாப் பார்ட்டையும் பாட்டம் பார்ட்டையும் இப்போ அட்டாச் பண்ணிடலாம். ரெண்டோட ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் வேஸ்ட் ரவுண்டுக்கும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இது ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். உள்ள ப்ளீட்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு நீட்டாக ஃபுல் வேஸ்ட் ரவுண்டுக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
வேஸ்ட் ரவுண்டில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓவர்லாக் மிஷின் இருக்குன்னா ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. வேஸ்ட் ரவுண்டில் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது சைட் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு, நான் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு லூஸ் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 7 இன்ச்சு, நம்ம மார்க் பண்ணது ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதைவே வச்சுட்டு சைட் ஜாயின் பண்ணிடலாம். பாட்டம் பார்ட்டில் 2 இன்ச் வரைக்கும் நம்ம லைனிங் கிளாத் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஸ்லோப்பாக ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. சைட் ஜாயினிங்க்கு டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாட்டம் பார்ட்டில் அந்த 2 இன்ச்சுக்கு கீழே மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு 3/4 இன்ச் கேப்பில் கீழே வரைக்கும் ஸ்டிச் போட்டுக்கலாம். டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கை ஒன்றா வச்சு இப்போ அட்டாச் பண்ணிட்டேன். அதே மாதிரி லைனிங் கிளாத்தை மட்டும் இப்போ தனியாக எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் போட்டுடலாம் கீழே வரைக்கும். இதுவும் டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சைட்லேயும் சேம் இதே மாதிரி நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுட்டு சைட் ஜாயின் பண்ணிடலாம். இந்த சைடு நம்ம ஆல்ரெடி பாட்டமோட அட்டாச் பண்ணும்போதே சைட் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த பாட்டம் பார்ட்டில் ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஸ்லோப்பாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு சைடு தான் ஜரி இருக்கும், இன்னொரு சைடு தெரியாது, எதுவுமே நீட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.